2025 අප්‍රේල් මාසේ පළවෙනිදා ඉස්සරන් ක්‍රියාත්මක 2025 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் 17,500 ரூபாவாக காணப்படும் தேசிய ரீதியிலான குறைந்தபட்ச சம்பளத்தை 27,000 ரூபாய் வரை 9,500 ரூபாயினால் அதிகரிக்க யோசனை முன்வைக்கப்பட்டது. அது நிறைவேற்றப்பட்டது. 2025 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து தேசிய ரீதியிலான நாளாந்த அடிப்படை சம்பளத்தை 700 ரூபாயிலிருந்து 1,800 ரூபாய் வரை 380 ரூபாயினால் அதிகரிக்க அந்த யோசனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் 27,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரை மாதாந்த குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 3,000 ரூபாயினால் அதிகரிக்க யோசனை முன்வைக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோன்று நாளாந்த அடிப்படை சம்பளம் 1,080 ரூபாயிலிருந்து 1,200 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. தனியார் துறை ஊழியர்களுக்கும் தான் இந்த நன்மைகள் கிடைக்கப்பெறுகின்றன. පෞද්ගලික අංශ සේවකයන්ට තමයි මේ ප්‍රතිලාභය හිමි වෙන්නේ. தேசிய அடையாள அட்டையை விநியோகிப்பதற்கு முன்னர் அச்சுக்கான 15 மில்லியன் பொலிகார்பனேட் அட்டைகளை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. ඉදිරියේදී ක්‍රියාත්මක කිරීමට නියමිත இது எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டை வேலைத்திட்டத்திற்கு அமைய அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 15 வயதை பூர்த்தி செய்த சகல இலங்கை பிரஜைகளுக்கும் இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டையை அறிமுகப்படுத்த வேண்டியுள்ளது. இலங்கை பிரஜைகளை மீள கணக்கிட்டு புதிய அடையாள அட்டைகளை வழங்க 17 மில்லியன் அட்டைகளுக்கான தேவை காணப்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அதற்காக சர்வதேச போட்டி விலைமனுவுக்கு அமைய இந்த 15 மில்லியன் பொலிகார்பனேட் அட்டைகளை கொள்வனவு செய்ய டிஜிட்டல் பொருளாதார அமைச்சரின் அடிப்படையில் ஜனாதிபதி அமைச்சரவையில் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. එම යෝජනාව කැබිනට් මණ්ඩලය අනුමත කළා. இந்நிலையில் 6 மாதங்களுக்கு சிங்கப்பூர் நிறுவனத்திடமிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியது. 2025 අප්‍රේල් 15 2025 ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை 6 மாதங்களுக்கு 3 லட்சம் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் பெரல்கள் என்ற அடிப்படையில் 5 கப்பல்களை இறக்குமதி செய்ய இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்திடமிருந்து விலைமனு கோரப்பட்டு 7 நிறுவனங்கள் விலைமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் விசேட நிலையியல் கொள்முதல் குழுவின் பரிந்துரைக்கு அமைய குறைந்தபட்ச விலைமனுவை கொண்ட சிங்கப்பூரின் விட்டோலேசியா பிரைவேட் லிமிடெட்டுக்கு கொள்முதலுக்கான அனுமதியை வழங்க எரிசக்தி அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. අමාත්‍යතුමා ඉදිරිපත් කරපු යෝජනාවට කැබිනට් මණ්ඩලය ඊයේ අනුමැතිය ලබා දුන්නා.